எங்கே வேலை பார்த்தீங்க? ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. என்ன வேலை செஞ்சுருந்தீங்க? சரி. அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கொரோனா டைமில் கஷ்டமாக இருக்குமே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் ஜிபே பண்ணாரு. அது அக்கௌண்ட் நம்பரை தப்பாக கொடுத்துட்டேன். வேற ஒருத்தர் நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை தப்பாக கொடுத்துட்டீங்க ஹோட்டலில் இருக்கும்போது? இல்லை, ஹோட்டலில் விட்டு கொரோனா டைமில் தான் மூடிட்டாங்களே. ஆமாம் ஆமாம். அவராக வந்து கொடுத்தாரு எனக்கு ஜிபே பண்ணிவிடுறேன் மேடம், அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. இப்போ கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நம்பரை மாற்றி கொடுத்துட்டேன். அக்கௌண்ட் நம்பர் ஒன்று மாற்றி கொடுத்துட்டீங்க. ஆமாம், அது வேற ஒருத்தவங்களுக்கு போய் கிரெடிட் ஆகிடுச்சு. என்னால் வந்து ஐநாவரத்தில் வந்து கனரா பேங்க்குக்கு போகவும் முடியல, பஸ் வசதி இல்லை. கொரோனா டைம்ன்றதுனால பேங்க்கு போகவும் முடியல, எதுவுமே அக்கௌண்ட் போய் பார்க்கவும் முடியல. அந்த பணம் யாருக்கோ போயிடுச்சு, வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இதுமாரி உங்களுக்கும் வந்து சரியில்ல, எனக்கும் திருப்பி ரிட்டர்ன் வரல, நீங்கள் அதை கொடுத்தா கொஞ்சம் திருப்பி அப்படிதான் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் கொடுத்த பணம் எனக்கும் வரல, உங்களுக்கும் போய் சேரல, யாருக்கோ போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் மனசு கவலை தான். அது 10 ரூபாய் இருந்தால் கூட நம்ம கஷ்டப்பட தான் செய்வோம். இது 4000 ரூபாய் அவங்களுக்கு. 4000 ரூபாய் போச்சு. அப்புறம் திரும்பி நான் வந்து பாபாட்ட வந்து மறுநாள் இன்னைக்கு அந்த கொரோனா டைம்லேயே வந்தீங்க. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு நாளைக்கு வந்து தரணும், எனக்கு வந்து ஜிபே பண்ணி விட்டுருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கேட்குறாங்க. திங்கக்கிழமை மணிக்கு பேங்கில் எதிர்விட்டு பையன் கூட வண்டியில் போயிட்டு ஐநாவரம் போய் பேங்கில் சொன்னேன், இதுமாரி இதுவாகிடுச்சு அப்படின்ட்டு. போனீங்க பேங்க்கு போய் சொல்லியிருக்கீங்க, போய் 2 வீலரில் ஃப்ரெண்டு கூட போய் சொல்லியிருக்கீங்க. சொல்லிட்டு திரும்பி கேட்ட உடனே அந்த அம்மா வந்து ஆமாங்க வந்துருக்குங்க, நான் திருப்பி அனுப்பிச்சிடுறேன்னு அடுத்த 10 நிமிஷத்துலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அது இவரை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது முடிஞ்சுது இல்லைங்களா? வேண்டிட்டு போனேன் நான். பாபா வேண்டிக்கிட்டு தான் இங்கேருந்து பேங்க்கு போனீங்க. வீட்டில் உட்காந்துட்டு வேண்டுறேன், நீ தான் பாபா எப்படியாவது இது பண்ணு. நான் வந்து பாபாவோட பக்தர் தான், எப்பயுமே எனக்கு பாபா தான் எனக்கு இது சிறுடிக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்குறேன். அதனால் எனக்கு பாபா புள்ளியாமல் தான் எல்லாமே நடக்குது. இப்போ கூட ஒரு பிரச்சனையால் தான் வந்திருக்கிறேன். இப்போ பிரச்சனையால் வந்திருக்கீங்க. எத்தனை நாள்? 9 நாள் வர போகிறீங்களா? 9 வாரமா? எப்படி இது பண்ணுறானோ வந்துட்டு போகிறாங்க. அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இந்த கோயிலுக்கு வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகலான்னு யாருமே சொன்னதில்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் பைசா வந்து போன பைசா திருப்பி நம்ம உங்களுக்கு கிடச்சதும் ஒரு பெரிய விஷயம். கல்யாணத்து டைமில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த போன நேரத்தில் யார் மூலியமோ அந்த கல்யாணத்தை வந்து கடவுள் வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. பாபா, அந்த குளத்தூர் பாபா முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கடவுள் உங்களோட எப்போவுமே துணை இருக்கிறாரு அப்படின்றது தான் இதை எடுத்துக்காட்டுது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இன்னும் வேறு ஏதாவது இருக்கா உங்களுக்கு நிகழ்ச்சிகள் சொல்கிறதுக்கு ஞாபகத்தில்? சரி, பரவாயில்ல. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சில பேருக்கு வந்து முடியல, நம்ம எங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த குளத்தூர் பாபா கோயிலுக்கு வந்தால் நிச்சயமாக நம்முடைய துயரங்கள் நீக்குவதற்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்றதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த பேட்டி அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்களே ஒரு டைமில் வந்து இந்த யூடியூப் பார்த்து தான் இங்கே வந்திருக்கீங்க.